ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம டெய்லி கேண்டிலையும் 1 ஹவர் கேண்டிலையும் அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டிலையும் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. லைவில் நான் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட டெய்லி கேண்டிலில் நம்ம இந்த சேனல் வரைஞ்சிருந்தோம். மூமெண்டம் வந்து இந்த சேனலுக்குள்ளே நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதே நேரத்தில் இந்த சேனலு இன்றைக்கி கேப் அப்பில், அதாவது நான் 1 ஹவர் கேண்டில் வைக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இன்சைட் சேனல் வரைஞ்சிருந்தோம். இந்த சேனலுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக கன்சால்டேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு நம்ம என்ன மாதிரி இதில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்ப்போம். எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 1 ஹவர் கேண்டிலில் இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு டபுள் பாட்டம். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? டபுள் பாட்டம். பட் எக்ஸாக்டாக பாருங்களேன், இந்த நெக்லைனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இதில் வந்து நம்ம ஒரு நல்ல புல் பேக்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து நெக்லைன் லெவலு. இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட புல் பேக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கே ஒரு ஸ்மால் கேப் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? கேப் அப் ஆன லெவலு. ஓகேவா? நான் எந்த இடத்த சொல்கிறேன்னா கர்சரில் வச்சு காட்ட போகிறேங்க. இங்கேருந்து கேப் அப் ஆச்சு இல்லை, இந்த ஃபில்லிங் இந்த லெவலுக்கு வரைக்கும் வந்துட்டு கூட நமக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். பட் இன்றைக்கி வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு டபுள் பாட்டமோட பிரேக் அவுட் கொடுத்து இப்போ போய் ரீசெட் ஆகி திருப்பி இந்த நெக்லைனில் நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை 15 மினிட்ஸில் வச்சு எந்த இடத்துல நமக்கு என்ட்ரி எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் எந்த லெவல் தாண்டறப்ப நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்குல்ல இந்த லெவல், இது கூட கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நியர்பைலே நமக்கு இன்னி டேவோட ஹை இருக்கிறதுனால இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ என்ன ஆகும், இப்போ இங்கே இருக்கா க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 18,590 அந்த ரேஞ்சு. ஓகேங்களா? அப்போ 18,600 ரேஞ்சுன்னு வச்சுங்க. இங்கேருந்து இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா 18,620க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப 18,640 அந்த ரீஜன், 640லேருந்து 650 வரைக்கும் போகும். அப்புறம் ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்குது. ஸோ 16,660 இந்த ரீஜன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அந்த லெவல் இருக்கிறதுனால நான் இந்த ட்ரெண்ட் லைனை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 1 ஹவர் கேண்டில் ட்ரெண்ட் லைன் இருந்தது. ஓகேங்களா? நான் அந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிறேன். 15 மினிட்ஸில் வைக்கிறப்ப அந்த ட்ரெண்ட் லைன் வரல, என்ன ரீசன் தெரியல. நம்ம அதை ஃபர்தராக நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 18,000 இந்த ரீஜன் பாருங்கள் 620. ஓகேவா? அப்போ வந்து 18,600ங்கிறது இந்த ரவுண்ட் நம்பர், அந்த ரவுண்ட் நம்பரும் பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து 18,620க்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 640 to 650 இந்த ரீஜனுக்குள்ளே ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து இன்னைக்கு டேவோட ஹையை தாண்டப்ப 18,660 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் ஆகுதுன்னா 18,700 அந்த இது 18,660 இங்கே 640லேருந்து 660 வரைக்கும் மூவ் ஆகிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 18,700 வந்து உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் 18,580 இந்த ஜோனு இன்னைய டேவோட லோ. ஓகேவா? இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து இந்த சேனலோட ஹை லோ, அதாவது 18,530 வந்து தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு லோ ஹை ஃபார்ம் ஆகி இப்போ பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா இந்த லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுக்கலாம். ஓகேவா? அந்த லெவல் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 18,530 to 520 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து புல் பேக் கொடுக்கலாம். அப்படி இல்லை இதுக்கு கீழே கண்டினியூவாக டவுன் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் நமக்கு சப்போர்ட்டு, அது வந்து 18,470. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்பிட்வீனில் 18,500 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடம் வந்து பாருங்கள்
நமக்கு 18,500 வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ 18,500 வந்து கன்சல்டேட் ஆகிட்டு எகெயின் 18,460 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆப்ஷன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து இந்த லெவல் 18,660 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 18,700 வரைக்கும் கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதே வந்து டவுன் ஆகுதுன்னா 18,580க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 18,520. ஓகேங்களா, இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகி இங்கே இருக்குது பாருங்களா, இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது 18,500. ஓகேங்களா, நான் இப்போ வரைஞ்சி காட்டினேன் ஆல்ரெடி. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா 18,460. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அப்படியே வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு அப்படின்னு. ஓகேவா, ஒரே நிமிஷம் இருங்க, அந்த லெவல் காட்டுறாங்க பாருங்கள். சப்போர்ட்டு ஸோ இந்த இடம் சப்போர்ட்டு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பிரேக் அவுட் லெவல் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் கேண்டில் ஃபார்ம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, இது வந்து டோஜி டைப் ஆஃப் கேண்டில் சொல்லுவோம். இன்டிசிஷன் கேண்டில், எந்த சைடு மூவ் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மால் பாடிடு கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது 1 ஹவர் கேண்டிலில் நம்ம நிஃப்டியில் பார்த்த அதே மாதிரி பேட்டர்ன் தான் இதில் எனக்கு தோன்றுறது. இங்கே பாருங்கள், டபுள் பாட்டம் நெக்லைனுக்கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் எடுத்துருக்கு. இந்த இடம் சப்போர்ட்டு. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லை குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப் ஆகுதுன்னா இந்த ஹையை தாண்டப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் மந்தோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி மூமெண்டம் தான் நாளைக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம இப்போ இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு என்ன மாதிரியான ட்ரெண்டு நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம தேடணும்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 44,100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 44,100 இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 44,150 அதுக்கு மேலே மூவ் ஆகுதுன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா 44,000, இந்த 250 இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளால் புக் பண்ண முடியும். ஓகேங்களா, 150க்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா. ஓகேவா, இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 44,000 அப்படி இல்லை வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த 44,250க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக 44,700லேருந்து 44,470லேருந்து 44,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் கன்சல்டேஷன் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பாட்டம்லேருந்து இந்த பாட்டம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே போயிட்டுருக்குல்ல இந்த லைனு, இதுக்கு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 44,000. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம், எங்கே இருக்குது க்ளோஸ் ஆனது 44,100. இப்போ டே லோ வந்தது 44,077. ஓகேங்களா, ஸோ இதுக்கு கீழே இப்போ போயிட்டுருக்கல இந்த லைன், அது வந்து 44,000. ஸோ அப்போ 44,000க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த சேனலோட லெவல் இருக்குது பார்த்தீங்களா 43,850 வரைக்கும் வந்து டச் பண்ணிவிட்டு புல் பேக் எடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அது கீழேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து 43,700 வரைக்கும் வரதுக்காக ட்ரை பண்ணும். ஓகேவா, கால் ஆப்ஷனுக்கு என்ட்ரி வந்து இதுக்குள்ளார ஒரு 100 பாயிண்ட்ஸ் 43,150க்கு மேலே மூவ் ஆச்சுன்னா 250 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ அது வந்து 250லேருந்து 350, 450. ஓகேங்களா, இந்த 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மூமெண்டம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இதே வந்து இந்த இடத்துல டவுன் ஆகி இங்கே கூட ஒரு சப்போர்ட் எடுக்கும் 44,000 இருக்குது பார்த்தீங்களா இந்த ரவுண்ட் நம்பரு. ஸோ இந்த இடத்துல கூட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும் நிஃப்டியில். ஓகேவா, சாரி பேங்க் நிஃப்டிக்குள்ளார இதுக்கு கீழே 44,000 கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து 43,850 ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகும். அப்போ வந்து 43,700 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மூமெண்டம் நடக்க தான் நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி நடந்த மாதிரி கன்சல்டேஷன் நடந்ததுன்னா இன்றைய டேக்குள்ளாரையே ஒரு சின்ன மூமெண்டம் இதுக்குள்ளேயே நடந்து இந்த ட்ரெண்ட் லைன் போதில்ல இதுலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா?